The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக கேட்டிருக்கிறார். ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி அதிமுக தொண்டர்களுக்கு இபிஎஸ் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா என்றும் அதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா? முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், விரிவான விவரம். விக்னேஷ், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய 77வது பிறந்த தினம் நாளை கொண்டாடப்பட இருக்கிறது. இதனை அடுத்து அஇஅதிமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இதில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அமைய போகிறது, வியக்கத்தக்க வெற்றிகளை நாம் பெறப்போகிறோம் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக அரசை விமர்சிக்கும் வகையில் பல்வேறு விஷயங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் எல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியின் மத்திய அரசின் நிதி நெருக்கடியை கொடுத்தும் மாநில அரசின் கோரிக்கையை கிடப்பில் போட்டும் இம்சை அரசாக இருந்ததை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது என்றும் பேரறிஞர் அண்ணாவுடைய மாநில சுயாட்சி கொள்கைகளை காற்றில் பறக்கவிட்டு பல்வேறு குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அரசிற்கு நிதி நெருக்கடிகள் அளித்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் இன்றைக்கு திமுக அரசு இருமொழி கொள்கையை காப்பாற்றக்கூட திறனற்றதாக உள்ளதாக என்றும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்களை கொண்டதாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றுவதற்கு திறனற்ற அரசாக திமுக அரசு இருப்பதாக இந்த கடிதத்தில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பொழுது விடிந்து பொழுது போனால் தமிழ்நாடு முழுவதும் பெண் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஏன் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கும் கூட பாதுகாப்பற்ற நிலையும் பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறிய வண்ணம் உள்ளன என்றும் 4 திசைகளிலும் திறந்தோறும் கள்ளச்சாராயம், போதைப் பொருள் புழக்கம், வெட்டுக்குத்து, கொலை என்று சட்டம் ஒழுங்கு பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறது என்றையும் தற்போது தன்னுடைய விமர்சனமாக இந்த கடிதத்தில் முன்வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி, சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அமைய போகிறது என்ற ஒரு விஷயத்தையும் தொண்டர்களுக்கு இந்த கடிதத்தின் வாயிலாக சொல்லியுள்ளார். மேலும் கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள் தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்கள் இந்த கடிதத்தின் வாயிலாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடைய கட்சி கொள்கை வீரர்களின் கூடாரமாக இருப்பதாகவும் பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கழகத்தை காட்டிக் கொடுக்க தயாராகி இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன என்றும் தற்போது கட்சியிலிருந்து வெளியேறியவர்களையும் விமர்சிக்கும் வகையில் இந்த கடிதத்தில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ள கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.